அளவில்லாத கருணையும் நிகரில்லாத கிருபையும் உடைய அல்லாஹுக்கே புகழ் அளிக்கும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹு தஆலா தனித்தவன், அல்லாஹு தஆலா ஏகனாக இருக்குகின்றான். அல்லாஹுக்கு எந்த இணை துணையும் கிடையாது. அல்லாஹு யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை, அல்லாஹும் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். அந்த அல்லாஹுக்கு நிகராக எந்த ஒரு வஸ்துவும் ஆகிவிட முடியாது. சர்வ வல்லமையுள்ள அல்லாஹுடைய ஸலாத்தும் ஸலாமும் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள் அவர்களின் மீதும், காத்தமுன் நபி நமது உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாருடைய பரிசுத்தமான மனைவிமார்கள் மற்றும் குடும்பத்தார்கள், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அயராது பின்பற்றி வாழ்ந்து காண்பித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஊன்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போர் செய்து தங்களுடைய இன்னுயிரை நீத்த ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், சித்தீக்கீன்கள், முழு உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கும் நம்மவர்களின் மீதும் நமது குடும்பத்தார்கள் மற்றும் சந்ததியர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஆரம்பமாக தக்வாவை கொண்டு உபதேசம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் எம்மை அனுப்பி எவைகளை எல்லாம் நமக்காக கட்டளையிட்டு இருக்குகின்றானோ வாழ்விலே முற்றிலுமாக அவைகளை எடுத்து நடந்து எவை விட்டெல்லாம் தவிர்ந்திருக்குமாறு வல்ல ரஹ்மான் நமக்காக வேண்டி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றானோ எல்லா விதமான காரியங்களை விட்டும் பாவங்களை விட்டும் நான் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு சொல்லுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் நசியத் என்னும் வசியத்தை செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தினுடைய நேதியாக அல்லாஹ்வுடைய சுன்னாவாக அல்லாஹு தஆலா எல்லா வஸ்துக்களையும் ஜோடி ஜோடியாக படைத்தார். குர்ஆனிலே கூறும் பொழுது அல்லாஹ்வினால் ஜோடியாக படைக்கப்படாத எந்த ஒரு வஸ்துவும் கிடையாது. அப்படி அல்லாஹு தஆலா எல்லா வஸ்துக்களையும் ஜோடியாக, உயிர் உள்ளவை உயிரற்றவை என்பதாக எதுவாக இருந்தாலும் அதற்கும் ஒரு இணைப்பை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். மேலும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுடைய கண்ணியத்தை அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள் பாக்கியங்களை கொண்டு இந்த உலகத்தில் எத்தனை வஸ்துக்களை படைத்திருக்கின்றானோ இத்தனை படைப்புகளை காட்டிலும் உயர்ந்ததாக அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை குறித்து குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறார். மேலும் இந்த மனிதர்களில் புனிதர்களாக ஆவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வினால் ஏவப்பட்ட கட்டளைகளை எல்லாம் எடுத்து நடத்துகின்றார்களோ, மின் ஸக்கரின் அவ் உன்ஸா, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதாக எமக்கு சில வழிமுறைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். அவைகளின் பிரகாரம் நாம் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமேயானால் வலனுஹ்யின்னஹு ஹயாத்துன் தய்யிபா, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா தய்யிப் என்று சொன்னால் மிகவும் சாந்தமானது, மிக கண்ணியமானது என்பதாக அதனுடைய பொருள் தரும். கண்ணியமான ஒரு வாழ்வை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதருடைய உபதேசங்களை நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தால் பதிய வைக்க வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி. ஆண்களுக்கு என்பதாக இஸ்லாம் எவ்வாறு சில வழிமுறைகளையும் ஒழுக்கங்களையும் சொல்லித் தருகின்றதோ அதே போன்று பெண்களுக்கும் சில ஒழுக்கங்களையும் கற்பொழுக்கங்களையும் இஸ்லாமிய மார்க்கம் மிக கட்டாயமாக எமக்காக காண்பித்து தருகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக எங்களைப் போன்ற ஆண்களாக இருந்தாலும் அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி, தற்போதைய காலகட்டத்தில் நாம் எங்களுடைய நாவுகளை கொண்டோ எங்களுடைய கரங்களை கொண்டோ அல்லது எங்களுடைய பார்வைகளாலோ
ஏதோ சில சமயங்களில் நாம் நமக்கு தீங்கிழைத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, நீங்கள் குல்லில் முஃமினீன், அதாவது ஆண்களை பார்த்து சொல்லுகின்றான். அருமை நாயகமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல் நீங்கள் சொல்லுங்கள், லில் முஃமினீன யகுலுல்ன, நீங்கள் முஃமினான ஆண்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், யகுலுல்ன மின் அப்சாரிஹிம், அவங்களுடைய பார்வையை அவர்கள் அந்நிய பெண்களை பார்க்கும் பொழுது தாழ்த்திக் கொள்ளட்டும் என்பதாகும். அந்நிய பெண்களை பார்க்கும் பொழுது ஆண்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும் என்பதாக சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்திலே சூரத்து நூரிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, குல்லில் முஃமினாத்தி, நபியே ஈமான் கொண்ட என் மீது விசுவாசம் கொண்ட முஃமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யகுலுல்ன மின் அப்சாரிஹின்ன, அதே போன்று அவர்கள் அவங்களுடைய பார்வையை அந்நிய ஆண்களை பார்க்கும் பொழுது அவர்கள் அவருடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும். இன்னும் அந்நிய ஆண்களை விட்டும் அவர்கள் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும், தங்களுடைய மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கின்றார். இதே வார்த்தையை தான் முன்னதாக அல்லாஹ் ஆண்களுக்கு சொன்னான், உங்களுடைய பார்வையை அந்நிய பெண்களை விட்டும் நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள், அவர்களை விட்டும் நீங்கள் உங்களுடைய மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று பெண்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லித் தந்தார், அந்நிய ஆண்களை விட்டும் உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் ஈமானிய பெண்களே, இன்னும் உங்களுடைய கற்பொழுக்கத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மறைவிடத்தை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக ஆண்களை குறித்தும் அல்லாஹ் தஆலா பலவிதமான சட்டங்களை நிறுவி இருக்குகின்றான். ஆண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதாக, அதே சமயம் பெண்களும் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சில வழிமுறைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். ஆண்களுக்கு என்றும் பெண்களுக்கு என்றும் மேலே சொல்லப்பட்ட ஆயத்துகளில் ஒரே பாணியில் தான் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்றான். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலா யுப்தீன ஸீனத்துஹுன்ன, பெண்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், ஈமானிய பெண்களே, என் மீது விசுவாசம் கொடுத்த முஃமினாத்திகளே, பெண்களே, நீங்கள் உங்களுடைய அழகை வெளிக்காட்டாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. உங்களுடைய அழகை நீங்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் நீங்கள் வெளிக்காட்டாதீர்கள் என்பதாக. அழகு என்பது ஆரம்பமாக பெண்களுடைய முகத்தில் தான் இருக்குகின்றது என்பதை பொதுவாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். பெண்களுடைய முகத்தை பார்த்து அந்நிய ஆண்கள் அழகு என்பதாக வர்ணிக்க முடியும். அது அல்லாமல் பெண்கள் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு தற்போது பர்தாவினுடைய நிலையை பேணி பாதுகாத்து வருகின்றார்கள். கிட்டத்தட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு 100க்கு 60% பெண்கள் ஏதோ பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். 40% பெண்கள், பாலிகான பெண்கள் தங்களுடைய பர்தாவினுடைய ஒழுக்கத்தை பேணி பாதுகாப்பில்லாமல் அவர்கள் தாந்தோணித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தற்போதைய அவலை நிலை என்னவென்று சொன்னால், பொதுவாக இன்னைக்கு மொபைல் போன்களிலும் சரி, ஒரு சமுதாயத்தினுடைய சூழ்ச்சிகள் இந்த சமுதாயத்தின் மீது, இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிகள் என்னவென்று சொன்னால், யார் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதாகவும் இஸ்லாத்தினுடைய பெண்களுடைய கற்பை சூறையாட வேண்டும் என்பதாகவும் யாரெல்லாம் எண்ணிக்கொண்டு இருக்குகின்றார்களோ, இவர்கள் இன்று நமது சமுதாயத்தில் வழிதவறி நடக்கக்கூடிய பெண்களுக்கு உடன் பிறவா சகோதரர்களாக இருந்து ஒரு பக்கமாக அவர்கள் உறுதுணையாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக நாம் சமூக வலைதளங்களில் பார்க்கலாம், இஸ்லாமிய பெண்கள் அவர்களின் மூலமாக பொதுவாக எங்களுக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் வேணும் என்பதற்காகவும், எங்களுக்கு ரீல்ஸுகள் அதிகமாக லைக் வேணும் என்பதற்காக வேண்டியும் இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய ஹிஜாபை கலைத்துவிட்டு தங்களுடைய பர்தாவினுடைய பேணுதல் இல்லாமல் முழு உலகமும் காணுகின்ற அளவுக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால், பொதுவாக ஒரு ஆடம்பரமாக ஒரு பகிரங்கமாக ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை சமூக வலைதளங்களின் மூலமாக காண முடிகின்றன. இதற்கு சில அறிவில்லாத மார்க்கத்தினுடைய மேதைகளாக இருந்தாலும் சரி, அல்லது மார்க்கத்தை குறித்து அதிகமாக விளக்கமில்லாதவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் மொபைல் போன்களின் மூலமாக சமூக வலைதளங்களின் மூலமாக ரீல்ஸ் போட்டாலும் சரி, என்ன சொல்றாங்கன்னா, பர்தா இல்லாம அவர் ரீல்ஸ் போடலையே, பர்தாவை போட்டுதானே ரீல்ஸ் வந்திருக்கிறா, அதே போல பர்தாவை போட்டுதானே இந்த இடத்துல அவங்க கலந்திருக்கிறாங்க என்பதாக இஸ்லாம் பெண்களை எவ்வாறு வழிநடத்துகின்றது என்று சொன்னால், அவர்கள் எல்லா விஷயங்களும் கற்பொழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லுவார், வலா யுப்தீன ஸீனத்துஹுன்ன, பெண்களே நீங்கள் உங்களுடைய
அழகை நீங்கள் வெளிக்காட்டாதீர்கள், இதனால் ஏற்படுகின்ற ஆபத்துகள் எவ்வாறு விளையும் என்பதை உங்களை படித்த அல்லாஹ்வே சொல்லி காண்பிக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எமது பெண்களிடத்தில் மிக முக்கியமாக பர்தாவினுடைய பேணுதல் மிக மிக அவசியமாக கடைபிடித்து சொல்ல வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் பர்தா என்பது உலமாக்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி, இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க பதிவு செய்கிற பொழுது, ஒரு பெண்ணினுடைய பர்தா என்பது அல்லாஹ் தஆலா குல்லில் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன, அல்லாஹ் முதல்ல பர்தாவை எங்க கொண்டு வர்றான்னு சொன்னா ஒரு பெண்ணுடைய கண்ணுக்கு கொண்டு வர்றான். அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் பர்தாவை எங்க கொண்டு வர்றான்? கண்ணுக்கு கொண்டு வர்றான். அந்த கண்ணினுடைய பர்தாவை அவர்கள் கலட்டி எடுத்து விட்டு ஏதோ தங்களுடைய உடலுக்கு பர்தாவை போடுவதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது இஸ்லாமிய மார்க்கத்தில் பல வழிதவறுகளும் பல இழிவுகளும் நடப்பதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய கட்டளையை, எது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை அவர்கள் மறந்து இதுதான் அல்லாஹ் விரும்புகின்றார் என்பதாக தாங்களுடைய விருப்பத்தை அல்லாஹ்வுடைய விருப்பம் என்பதாக ஒரு வேலை செய்கிறார்கள், மாற்றிக் கொள்றாங்க. இது மிகப்பெரிய சமுதாயத்தினுடைய ஒரு அவல நிலையாக இருக்கு. இஸ்லாம் ஆண்களும் பெண்களும் எல்லா விடயங்களிலும் கலப்போடு இருப்பதை ஒருபோதும் அனுமதிப்பது கிடையாது. பொதுவாக தொழுகை என்று எடுத்துக் கொள்வோம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஃபத்வாவுடைய கிதாபில மிகப்பெரிய மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு இமாம், மதுஹபினுடைய மிகப்பெரிய ஒரு இமாம், முதல் தாபிஈகளில் அவங்க தான் முதல் இடம் பிடிக்கிறாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, லுக்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவு செய்யும் பொழுது, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திரை இல்லாமல் தொழுவது ஹராமாக்கப்படுது என்பதாக சொல்றாங்க. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தொழுவது, திரை இல்லாமல் தொழுவது ஆண்களுடைய தொழுகையை பாத்திலாக்கிவிடும். அதே போன்று ஒரு ஆண்களுடைய ஒரு கூட்டமாக இருந்தாலும் பெண்களுடைய ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி, இவர்கள் தொழுகைக்கு என்று வந்துவிட்டாலும் கூட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் ஒரு திரை இல்லாமல் இவர்கள் ஒன்று கூடுவதை இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஃபத்வாவில் எழுதி இருக்கிறாங்க. பொதுவாக இன்னைக்கு அது நடைமுறையில இல்லை. பைத்துல்லாவை தவாஃப் செய்யறோமே, கஅபாவை தவாஃப் செய்யறோம். கஅபாவை தவாஃப் செய்யும் பொழுதும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தவாஃப் செய்வதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஃபிக்ஹ் கிதாபில் என்ன எழுதி இருக்காங்கன்னா, இது கூடாது. ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய கணவன் மனைவியோடு, ஒரு ஆண் தன்னுடைய சகோதரி தாய் அல்லது பிள்ளையோடு இவ்வாறு தவாஃப் செய்து கொள்ளலாம். ஒரு அந்நிய ஆண்களுக்கு முன்னால் ஒரு பெண்கள் தவாஃப் செய்வது கூடாது என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய ஃபத்வாவில் எழுதுறாங்க. ஆனால் தற்போதைய காலகட்டம், தற்போதைய கால சூழ்நிலையில் இவ்வாறு கடைபிடிக்க முடியாமல் இருப்பதன் காரணமாக, அங்கு நடைமுறையினுடைய பழக்க வழக்கங்கள் அப்படியே மாற்றப்பட்டதன் காரணமாக நாம் இஸ்லாத்தினுடைய சட்டத்தை நாங்கள் பேணுதலோடு இருக்குகின்றோம் என்ற காரணத்தால் நாங்கள் அந்த இடத்தில் என்ன செய்ய முடியாது, திணிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைய காலகட்டத்தில் ஒரு அமல்களாக இருந்தாலும் சரி, அதே போன்று ஒரு ஆண்களும் அந்நிய பெண்களும் இஸ்லாத்தினுடைய போராட்டம் என்பதற்காக வேண்டியோ அல்லது இஸ்லாம் சொல்லித் தருகின்றது ஒரு பெண் தானாக நின்று ஒரு போராடுவதற்காக வேண்டி, அல்லாஹ்வை விசுவாசம் கொண்ட ஒரு பெண் தானாக நின்று தனித்து நின்று போராடி வெல்லுவோம் என்பதாக வேண்டியும் வந்து நிற்கக்கூடாது என்பதை இஸ்லாம் கண்டித்து தருகின்றது. எப்படி என்று சொன்னால், பொதுவாக இன்னைக்கு சொல்லக்கூடிய அதிகமான விஷயம், ஏன் பெண்களை நீங்கள் சுதந்திரமாக நீங்கள் விட்டு விடுவது கிடையாது? சுதந்திரமாக ஏன் நீங்கள் விட்டு விடுவது கிடையாது? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வலா தபர்ருஜ்ன தபர்ருஜுல் ஜாஹிலியத்தில் ஊலா, அதாவது ஐயாவுல் ஜாஹிலியாவுடைய காலத்து பெண்கள் சுற்றித் திரிந்ததை போன்று நீங்கள் உங்களுடைய வீட்டு பெண்களை சுற்றித் திரிய விட்டுவிடாதீர்கள். மீது ஈமான் கொண்ட, என் மீது விசுவாசம் கொண்ட எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவனோடு துணை இல்லாமல் சுற்றித் திரிவதை இஸ்லாமிய மார்க்கம் உண்மையாக கண்டிக்கிறது. இன்னும் ஆழமாக பார்க்கும் பொழுது இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க பதிவு செய்யறாங்க, ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் இஸ்லாமிய ஷரியத்தினுடைய சட்டம் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வகுத்தது, அல்லாஹ்வுடைய ஹுக்ம், அல்லாஹ்வுடைய கட்டளை. ஏன்னா ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண், ஒரு ஆண் இல்லாமல் தன்னோட மகரமான தந்தையோ அல்லது சகோதரனோ அல்லது கணவனோ, இவர்கள் அல்லாமல் தான் பெற்றெடுத்த மகனோ, இவர்கள் அல்லாமல் ஒரு பெண் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வருவதையும் இஸ்லாமிய மார்க்கம் ஹராம் என்பதாக சொல்லுகிறது. இதெல்லாம் எப்படிங்க இந்த காலத்துல சாத்தியப்படுமா?
இதை நாங்க பார்த்து நாங்க பழகி கொண்ட விதம் அப்படி. எங்களுடைய மூதாதையர்கள் அப்படி நடந்துட்டாங்க, அப்படியே நடந்துட்டாங்க. நாங்க இந்த நூற்றாண்டு காலத்துல நாங்க பார்த்த எதை நாங்க பார்த்தோமோ இதுதான் நாங்க இஸ்லாம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் மிக பரிசுத்தமானது. இஸ்லாமிய மார்க்கத்தில் எது சொல்லப்பட்டிருக்கின்றதோ ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவைகளை மாத்திரமே பேணி நடக்க வேண்டுமே ஒழிய நாம் எங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப, எங்களுடைய நேரத்திற்கு ஏற்ப, எங்களுடைய செல்வத்திற்கு ஏற்ப அல்லது எங்களுடைய வறுமைக்கு ஏற்ப நாங்கள் என்ன செய்துவிடக் கூடாது. ஒருபோதும் இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் அதில் இருப்பதை கூட்டுவதற்கோ அல்லது இருப்பதை குறைப்பதற்கோ நிச்சயமாக ஒருபோதும் அனுமதி கிடையாது. அதில் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு பெண்ணுடைய ஜனாசாவில கலந்து கொள்றாங்க. அந்த பெண்ணின் மீது ஒரு துணி ஒன்று, கஃன் துணி ஒன்று போர்த்தப்படுகிறது. கிபித்தி என்று சொல்லக்கூடிய ஆடை, அது அதாவது மிகவும் ரொம்ப லேசானதாக இருக்கும். அந்த ஆடையை கஃன் துணியாக அந்த பெண்ணின் மீது போர்த்தப்பட்டு அந்த பெண் அங்கே படுக்க வைக்கப்பட்டு இருக்கின்றார். இதை பார்த்து பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல என்ன இது அலங்கோலமாக இருக்கு என்பதாக கேட்கிறாங்க. ஒரு பெண்ணுடைய உடல் அப்படியே கஃன் துணியை பொதிந்தாலும் இது வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கஃன் துணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா 1450 வருஷங்களுக்கு முன்னால் என்ன செய்யறாங்க, கவலைப்படுறாங்க. பிறகு அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா இதை பதிவு செய்யறாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நான் மரணித்து விட்டால் இது போன்ற நிலையில் என்னுடைய மையத்தை நீங்கள் தூக்கிக் கொண்டு செல்லக்கூடாது என்பதை உங்களிடத்துல நான் என்ன இந்த வசியத்தை செய்யறேன்னு சொன்னாங்க. எதுக்கு இந்த விஷயத்தை சொன்னாங்கன்னா, அன்னைக்குள்ள காலகட்டத்தில் பெட்டியில வச்சு எடுத்துட்டு போறது கிடையாது. இன்னைக்கு நாம பெட்டியில சந்தூக்கூடிய அந்த பெட்டியில வச்சு மையத்தை தூக்கிட்டு போவோம். அன்னைக்கு அப்படி கிடையாது, சாதாரணமாக தூக்கி கொண்டு செல்வாங்க. அப்ப பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, இந்த மையத்தை தூக்கி கொண்டு போகும்போது ஒரு மையத்தை காணுகின்ற ஒரு ஆண் அவன் என்ன கண்ணோட்டத்தோடு பார்ப்பான் என்பது அவனுடைய கல்வுக்குள்ள இறங்கி நாம் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இன்னும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தர்றது. இப்ப பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சம்பவத்துல பாத்திமா சொன்னாங்க, நீங்க அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு நீங்க இந்த விஷயத்தை நீங்க சொல்லணும். எப்ப என்னுடைய ஜனாசாவுடைய இந்த சமயத்துல நீங்க சொல்லணும், என்னுடைய ஜனாசாவை இரவு நேரத்துல ஊரெல்லாம் இருண்டதற்கு பின்னால் தான் என்னுடைய மையத்தை நீங்கள் என்ன செய்யணும், எடுக்கணும் என்பதாக அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இடத்துல பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா செய்யறாங்க. இந்த விஷயத்தை சொல்றாங்க. சொல்லிவிட்டு என்னுடைய மையத்தை அந்நிய ஆண்கள் காணும் விதமாக இப்படி வெளியில வச்சு கொண்டு போகக்கூடாது, இந்த மையத்தை கொண்டு சுமந்து செல்வதற்காக வேண்டி ஒரு பெட்டி போன்ற ஒரு சாதனத்தை தயார் செய்யணும், இதுல வச்சுதான் கொண்டு போகணும் என்பதாக சொல்லுகிறார். எந்த அளவுக்கு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தேர்தல் கிதாபுகள்ல வரலாறுல பார்க்கிறோம். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் அறிவிக்கிறாங்க, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மரணம் மக்ரிபுடைய அந்த சமயத்தில் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில அவங்க வஃபாத்தாகிறாங்க. இப்போ இரவுடைய நேரம் நெருங்கிருச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஏற்கனவே முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்க, என்னுடைய மையத்தை வேறு யாரும் குளிக்க வைக்க கூடாது, என்னுடைய கணவராக இருக்கக்கூடிய நீங்கள் தான் குளிப்பாட்டணும் என்பதாக சொன்னாங்க. ரெண்டு பிள்ளைகளையும் வெளியே நிறுத்தி வச்சு தன்னுடைய தாய் மரணித்து விட்டாங்க. ரெண்டு பிள்ளைகளையும் வெளியே நிப்பாட்டி இது அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை குளிக்க வச்சிருக்காங்க, ஜனாசாவினுடைய குளிக்க வச்சிருக்காங்க. குளிக்க வச்சதற்கு பின்னால அந்த தன்னுடைய தலைமுடியிலிருந்து ஈரம் தண்ணி சொட்டுது. இப்ப ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, எங்களுடைய ஹயாத்துல எங்களுடைய தாயினுடைய தலைமுடியை கூட நாங்க என்ன செய்யறது இதுவரைக்கும் பார்த்ததில்லை, மையத்தாக இருக்கக்கூடிய இந்த சமயத்துலதான் நீங்க தாயுடைய தலைமுடியே பார்க்கணும் என்பதாக சொன்னாங்க. ஒரு பெண் எப்படி பேணுதலாக வாழ வேண்டும் என்பதற்கு அதில் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உதாரணம். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அந்த வார்த்தை அந்நிய ஆண்கள் கண்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இரவு நேரத்தில் அல்லாஹ் அவங்களுடைய எண்ணப்படியே மௌத்தையும் கொடுத்தான். இரவு நேரத்தில் மௌத்தையும் கொடுத்தான். அந்த மையத்தை அதே போன்று ஒரு பெட்டியில் வைத்து அந்நிய ஆண்களுடைய பார்வைக்கு தெரியாமல் மிக கட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஆடையை வைத்துத்தான் கப்பல் செய்யப்பட்டு அப்படி எடுத்துக் கொண்டு சென்றாங்க என்பதாக வரலாறு பார்க்க முடியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, முஹாஜிரின் பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்யட்டும், முஹாஜிரின் பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்யட்டும். அல்லாஹ் தஆலா எப்பொழுது முஃமினான பெண்களே நீங்கள் உங்களுடைய தலையில் இருந்து உங்களுடைய மார்பகத்திற்கு கீழால நீங்கள் உங்களுடைய மக்கனாவை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா எப்பொழுது இந்த சட்டத்தை ஆயத்தாக இறக்கினானோ, எப்பொழுது அல்லாஹ் இந்த கட்டளையை சொன்னானோ,
இந்த பெண்கள் தங்களுடைய தலையிலிருந்து மார்பகத்தை கீழால் வரைக்கும் அவர்கள் ஆடையை எப்படி வைத்துக் கொண்டிருந்தார்கள் சொன்னால், அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பெண்கள் தரையில இழுபட்டுக் கொண்டு நடக்கக்கூடிய அளவுக்கு இழுபட்ட நிலையில் தங்களுடைய கீழாடைகள் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். அந்த ஆடைகளுடைய ஓரப்பகுதி எல்லாம் வெட்டி எடுத்து ஒன்றோடு வைத்து தைத்துக் கொண்டு தங்களுடைய முகத்தையும் கூட அந்நிய ஆண்கள் பார்த்துவிடக் கூடாது என்பதில் பேணுதலாக இருந்த அந்த முஹாஜிரின் பெண்களுக்காக வேண்டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், எப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துச்சோ அந்த வருவதற்கு முன்னால் வரைக்கும் முஹாஜிரினுடைய பெண்கள், மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்த இந்த பெண்கள் தங்களுடைய முகத்தினுடைய அழகை வெளியில் காட்டிக் கொண்டுதான் திரிந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா பர்தாவுடைய சட்டத்தை கொண்டு வந்தான். மேலாடை மேலே இருக்கக்கூடிய பர்தாவுடைய சட்டத்தை கொண்டு வந்தான். பார்வையுடைய சட்டத்தையும் கொண்டு வந்தான். எப்போ அல்லாஹ் தலையிலிருந்து மார்பகத்துக்கு கீழால் வரைக்கும் அந்த தலையினுடைய மக்களாவை தொங்கவிடுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய கட்டளை வந்ததோ, அப்பொழுது அந்த பெண்கள் எங்களுடைய முகமும் தலையை சார்ந்ததுதான், அது தனிப்பகுதி அல்ல. தலையிலிருந்து அல்லாஹ் தலையை மறைச்சுக்கோ, செய்த மறைச்சுக்கோ, பின்னாடி மறைச்சுக்கோன்னு அல்லாஹ் தனித்தனியா சொல்லல. தலையிலிருந்து மார்பகத்துக்கு கீழால் வரைக்கும் சொன்ன முகம் எங்க இருக்கு? முகம் தலையில தான் இருக்கு. சில பெண்கள் அல்லாஹ் தலையை மறைச்சிடும், அதாவது மார்பகத்துக்கு கீழால் துணி தொங்கவிட சொன்னா அப்படின்னு சொன்னா, இது விளங்காம சொல்லக்கூடிய பதில். விளங்க மார்க்கத்தை விளங்காம எங்களுடைய மனைவிக்கு எது பாரமாக இருக்கும் என்பதை நாங்கள் நினைக்கிறோமோ அது அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லை, அது என்னுடைய கட்டளை. என் மனைவிக்கு எது பாரமாக இருக்குமோ அல்லாஹ் சொல்லிட்டால், உன் மனைவியுடைய முகத்தை நீ மறைக்கணும், உன் வீட்டு பெண்களுடைய முகத்தை நீ மறைக்கணும். ஹிஜாபினுடைய பர்தாவினுடைய பேணுதலுக்கு உங்களுடைய மனைவி, உங்களுடைய தாய், உங்களுடைய சகோதரி, உங்களுடைய மகள் இவர்களை எல்லாம் கொண்டு வரணும் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டான். என் வீட்டு பெண்களுக்கு பாரமாக இருக்கும் என்பதற்காக வேண்டி நான் அல்லாஹ்வுடைய கட்டளை இப்படி அல்ல இப்படித்தான் என்பதை மாற்றுவதற்கு எனக்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தற்போதைய சூழ்நிலையில பொதுவாக ஒரு பெண்ணுடைய மையத்தாகுதல் வச்சுக்கோங்க. ஒரு பெண்ணுடைய மையத்தை பார்ப்பதற்காக சம்பந்தமே இல்லாத அடுத்த ஆம்பளைகள் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கலாம். ஒரு ஆணுடைய மையத்தை பார்க்கறதுக்காக சம்மதம் இல்லாமல் பொதுவாக இந்த சுற்று வட்டாரங்கள்ல எந்த வீட்டுல மௌத்தாயிடுச்சோ அந்த ஆண்களை பார்க்கறதுக்காக ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் வர்றாங்க. உயிரோடு இருக்கும் பொழுது யாரை பார்ப்பதை இஸ்லாம் அனுமதிக்கிறது? 4 விஷயத்துல கட்டாயமாக்கப்படுது. 4 நபர்களை கட்டாயமாக்கப்படுது. பொதுவாக நான் இருக்கிறேன். இப்ப என்னுடைய தாய் எனக்கு அனுமதிக்கப்பட்டவங்க, மகரமானவங்க. என்னுடைய மனைவி எனக்கு அனுமதிக்கப்பட்ட மகரமானவங்க. என்னுடைய மகள், என்னுடைய சகோதரி. இந்த 4 தான் மிக முக்கியமானது. இந்த 4 தான் மிக முக்கியமானது. அதற்கு பின்னால் என்னுடைய தாயினுடைய சகோதரி, அதற்கு பின்னால் அதெல்லாம் வரக்கூடிய விஷயம். என் தந்தையினுடைய சகோதரி பார்த்துக் கொள்ளலாம், அதெல்லாம் எந்த ஒரு குற்றமும் கிடையாது. ஆனால் இஸ்லாம் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம், என்னை பெற்றெடுத்தவள், எனக்காக பிறந்தவள், நான் பெற்றெடுத்தவள், என்னோடு பிறந்தவள். இந்த 4 விஷயத்தையும் தான் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு ஆணுக்கு அலாலாக்கப்பட்ட பெண் என்பதாக, மகரமான பெண் என்பதாக இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இதே சட்டம் தான் பெண்களுக்கும் இதைத்தான் இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. வாப்பா பார்க்கலாம், உடன் பிறந்த சகோதரர் பார்க்கலாம், தன்னுடைய கணவன் பார்க்கலாம், தான் பெற்றெடுத்த மகன் பார்க்கலாம். இது அல்லாமல் வேறு எந்த ஒரு அந்நிய ஆண்களும் ஒரு அந்நிய பெண்களுடைய தீனாரை பார்ப்பதற்கு இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கிறது கிடையாது. இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மௌத்தா போனா தீனார் பார்க்கறது பரலே கிடையாது. மௌத்தா போயிட்டா தீனார் பார்க்கறது பரலே கிடையாது. அந்த மையத்து அதுக்கு பேர் அவ்வளவு மையத்து முடிஞ்சு போச்சு. காலமெல்லாம் எதுவெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், மையத்தாராலும் அதைத்தான் பார்க்க போறோம். என்ன பேச மாட்டாங்க, கண்ணை மூடி இருப்பாங்க. இப்படிதானே இருக்கும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் அழகான ஒரு மார்க்கம். லா இக்ராஹ ஃபித்தீன். இஸ்லாம் உங்கள்ட்ட எதையும் கொண்டு வந்து நுழைக்கிறது கிடையாது. இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை நிறுவுவதற்கு முன்னால் அல்லாஹ் இஸ்லாம் எப்படித்தான் இருக்கணும் என்பதாக அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான். அல்லாஹ்வுடைய முடிவுக்கு ஏற்பத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அமைக்கப்பட்டது. அவன் எதை இந்த இஸ்லாத்தில் சட்டம் என்பதாக நிறுவினானோ இவைகளைத்தான் நாம் எடுத்து நடக்கணும். அதனால நாங்கள் முடிவு செய்யணும், அடுத்த வீட்டுல ஆண்களுடைய மையத்துக்கு எங்க வீட்டு பெண்களை அனுப்பக்கூடாது. போகலாம், எதுக்கு போகலாம்னு சொன்னா, அந்த மரணிச்ச அந்த நபருடைய மனைவியோ அல்லது தாயோ சகோதரியோ பிள்ளையோ யாராவது இருந்துச்சா, அது பெண் பிள்ளைகளாகவோ பெண்களாக இருந்தாங்க, நம்ம வீட்டு பெண்களை நாம என்ன செய்யலாம், அனுப்பி அவங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆர்வம் வர்ற மாதிரி ஒரு 4 வார்த்தைகளை சொல்லிட்டு வர்றதும் அவங்களுக்காக அந்த இடத்துல துவா சொல்லிட்டு வர்றதும் குற்றம் அல்ல. இது இஸ்லாமிய எங்களுக்கு அனுமதிக்கக்கூடிய விஷயம். அதே போல நாம ஒரு பெண்ணுடைய மையத்துக்கு அந்த இடத்துக்கு போறோம், ஜனாசாவில கலந்து கொண்டா
கிராத்தினுடைய ஒரு கிராத்தினுடைய நன்மை கிடைக்கும். அந்த மையத்து ஜனாசாவை தொழுதுட்டு கபரிஸ்தான் வரைக்கும் போற ஒரு கிராத்துடைய நன்மை வாங்கி. இரண்டாவது அந்த மையத்தை தஃபன் செஞ்சு அதற்காக வேண்டி துஆ செய்து முடிச்சுட்டு நாம வீட்டுக்கு கிளம்பி வந்து 2 கிராத்துடைய நன்மை நமக்கு கிடைக்கும். இப்ப நன்மையை கருதி நாம் என்ன செய்யலாம், போய்க்கலாம், கலந்து கொள்ளலாம். அந்நிய பெண்களுடைய மையத்துக்கு ஜனாசாவுக்கு கலந்து கொள்ளலாம். ஆனால் அவங்களுடைய தீதாரை பார்ப்பதற்கு அனுமதி கிடையாது. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் இன்னும் தங்களுடைய வீட்டு பெண்கள் இவ்வாறுதான் விரும்பினார்கள், இப்படித்தான் விரும்பினார்கள். அல்லாஹு தஆலா அப்படி அவர்களுக்கு கொடுத்தான். யாரெல்லாம் இப்படி வேண்டாம் என்பதாக எண்ணினார்களோ அவர்களுக்கு அதே போன்றுதான் நல்லா கொடுத்திருக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, நம்ம வீட்டு பெண்கள்கிட்ட ஒழுக்கமே இல்லை, நம்ம வீட்டு பெண்கள்கிட்ட ஒழுக்கமே இல்லை. இந்த விஷயத்துல நாங்க எவ்வளவு கண்டித்தாலும் சரி, எங்க பெண்களுடைய பார்வையும் எங்களுடைய பெண்களுடைய பர்தாவும் அவங்களுடைய ஆடையினுடைய அலங்கோலங்களும் இப்படித்தான் இருக்கு. எத்தனை நபர்கள் சொல்றாங்களோ முக்கிய காரணம் என்னன்னு பார்க்கும்போது இவங்களாகத்தான் இருப்பாங்க, இந்த ஆண்கள் தான் இருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது விபச்சாரம் செய்த ஆணுக்கு விபச்சாரம் செய்த பெண்ணைத்தான் நாம் இந்த உலகத்தில் ஜோடியாக பார்க்கணும். நிக்காக்கு முன்னாடி விபச்சாரம் செஞ்ச ஆணுக்கு விபச்சாரம் செஞ்ச பெண்ணைத்தான் நம்ம என்ன செய்வோம், விபச்சாரியாக கொடுக்கணும். அதே போன்று விபச்சாரம் செய்த பெண்ணுக்கு விபச்சாரம் செய்த ஆணைத்தான் இந்த உலகத்தில் நாம் ஜோடியாக ஏற்படுத்தோம் என்பதை அல்லாஹ் சொல்றான். இது முதலே அல்லாஹ்க்கு தெரியும், ஆரம்பத்திலே தெரியும் இது இப்படித்தான் நடக்கும் என்பதாக. இப்படித்தான் நடக்கும். யார் யார் என்னென்ன உலகத்துல படைக்கப்படுவதற்கு முன்னால் இவனுடைய தக்தீரை எழுதி இவன் எங்க போவா எங்க வருவா, எத்தனை மூச்சு காத்து, எவ்வளவு சொட்டு தண்ணீர் இவனுடைய வைத்துக்கொள்ள போகும் என்பதை எல்லாத்தையும் தீர்மானம் செய்துவிட்ட அல்லாஹ் காலப்போக்கில் ஒரு மனிதன் செய்கின்ற பாவத்தையும் அல்லாஹ் அறியாமல் அல்ல, எல்லா விஷயத்தையும் அறிந்து வைத்திருக்கின்றான். எனவேதான் அல்லாஹு தஆலா அவருடைய கட்டளை இப்படித்தான் ஒரு ஆண் இருக்கணும். குல்லில் முஃமினீன யகுல்லூன மின் அப்சாரிஹிம் யஹ்ஃபுதுன மின் ஃபுரூஜிஹிம். நாங்கள் எங்களுடைய பார்வை அந்நிய பெண்களை விட்டு தாக்கிக் கொள்ளணும். இன்னும் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, ஒரு பெண் இருக்கிறாளே, ஒரு அந்நிய பெண்ணுடைய சத்தத்தை கூட நாங்கள் காதுல கேட்கிறோம் ஹராம். இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரிகள் இஸ்லாத்தினுடைய பெயரை கெடுப்பதற்காக வேண்டி, சமுதாயத்தினுடைய பெயரை நாசம் செய்வதற்காக வேண்டி சமூக வலைதளங்களின் மூலமாக தங்களுடைய அழகை காண்பிக்க கூடாது என்று சொன்ன மார்க்கத்திற்கு எதிராக அவர்களுடைய அழகை காண்பித்து உங்களுடைய குரலை வெளியே கொண்டு வரக்கூடாது என்பதற்காக சொன்ன இந்த மார்க்கத்திற்கு எதிராக அவங்களுடைய குரலை வெளியே பதிவு செய்து இஸ்லாம் ஒரு விஷயத்தின் மூலமாக சைத்தான் என்ன செய்வான்னு சொன்ன கொண்டு வந்துடுவான். இந்த பெண்ணுடைய குரல் இவ்வளவு அழகாக இருக்கு, இந்த பெண் எவ்வளவு அழகாக இருப்பான், இந்த பெண்ணுடைய நிறம் அழகாக இருக்கு, இவருடைய முகம் எவ்வளவு அழகாக இருக்கு. முழு பர்தாவில அன்னைக்கு இருக்கக்கூடிய சஹாபா பெண்மணிகள் இருந்தாங்க. வரலாறுகள் எடுத்து பாருங்க, உம்முல் முஃமினீன்களுடைய வரலாறுகள் எடுத்து பார்ப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்களிடத்துல எந்த அளவுக்கு நடந்து கொண்டாங்க, தங்களுடைய மனைவிமார்கள் எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை திருப்திப்படுத்தும் விதமாக, என்னதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை தவிர மேலும் நிக்காஹ் செஞ்ச எல்லா பெண்களும் விதவை பெண்களை தான் ரசூலுல்லாஹ் நிக்காஹ் செஞ்சாங்க. வேறு ஆண்களோடு வாழ்ந்து பெற்றெடுத்து வந்த பெண்களாக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கணவர் எதை விரும்புகின்றாரோ அதை அறிந்து பெண்கள் தங்களை தாங்கள் மாற்றிக் கொண்டாங்க. முன்னாலே எப்படியோ வாழ்ந்துட்டு போகட்டும், ஆனால் நபி என்னுடைய கணவராக வந்ததற்கு பின்னாலே நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது விரும்புகிறோமோ அவருடைய உள்ளம் எதை எதிர்பார்க்குதோ, நபியுடைய கண் எங்களை காணும் பொழுது எதை கண்டு குளிர்ச்சி அடைகிறதோ அந்த விஷயத்தில் நாங்கள் என்னை மாற்றிக்கொள்ளும் என்பதற்காக வேண்டி அந்த உம்முல் முஃமினீன்களாகிய அந்த சஹாபா பெண்மணிகள் அவருடைய தாய்மார்கள் அப்படி ஒரு நிலைமை அவங்க என்ன செஞ்சாங்க, மாற்றிக் கொண்டாங்க. இது போன்ற நிலைமைக்கு நாம் நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுடைய நிலைமையை மாற்றணும். நமக்கு தெரியும், மெஹராஜுடைய பயணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் சித்திரவதை செய்யப்படுவதை, நரகத்தில் எரிக்கப்படுவதை கண்டார்கள், வேதனை செய்யப்படுவதை கண்டார்கள். இதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேட்டார்கள், எதற்காக இந்த வேதனை செய்யப்படுகின்றார்கள் என்பதாக. இவர்கள் உலகத்தில் வாழுகின்ற காலங்களில் தங்களுடைய ஆடைகள் இறுக்கமாக அணிந்து பிற அந்நிய ஆண்களை கவருவதற்காக வேண்டிய தங்களுடைய அங்கங்களை வெளியே காட்டி பிரிந்தவர்கள் என்பதற்காக வேண்டி வேதனை செய்து பாவம் செய்யல. இரண்டாவது விஷயம், இஸ்லாம் பெண்களுக்கு 3 விஷயத்துல ஆடைகளுடைய ஒழுக்கத்தை ஒன்று சொல்லிக் கொடுக்கும். முதலாவது விஷயம், ஆடை குறைப்பு என்பது பெண்ணுக்கு கூடவே கூடாது. இஸ்லாம் எத்தனை ஆடை முழுமைப்படுத்த சொல்லி இருக்கிறதோ இந்த ஆடை குறைப்பு என்பதை ஒருபோதும் பெண்கள் யாரும் குறைச்சிடக்கூடாது. இரண்டாவது விஷயம், இறுக்கமான ஆடை அணியக்கூடாது. மூணாவது விஷயம், தங்களுடைய அந்தரங்கள், அதாவது தங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் வெளியே தெரியும் அளவுக்கு
அந்நிய ஆண்களை கவரும் ஆடைகளையும் ஒருபோதும் அணிஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு பர்தாங்கிற பேர்ல ஏன் கருப்பு பர்தாவை அநேகமான பெண்கள் போடுறாங்க தெரியுமா? கருப்பு யாருக்கு பிடிக்காது? கருப்பை யாரும் வேற எடுத்து பார்க்க மாட்டாங்க. இப்படிதான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்க, நீதி அப்படிதான், மனுஷன் அப்படிதான், ஆம்பளை அப்படிதான் படைச்சு வச்சிருக்கிறோம். கருப்பா நமக்கு ஆசை. அதை யாரும் கருப்பா அழகுன்னு ரசிச்சு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கருப்பா அழகாவே ரசிக்க மாட்டாங்க, கருப்பு நிறத்தை அழகு ரசிக்க மாட்டாங்க. அதனாலதான் அநேகமான பெண்களுக்கு கருப்பு நிறத்தினுடைய பர்தாக்கள் ஆடை அணியப்பட்டது. ஆனா இன்னைக்கு பர்தா அப்படிங்கிற அந்த ஒரு இதுல இன்னைக்கு எத்தனையோ டைமண்டுகள் எல்லாம் தொங்க விட்டுக்கிட்டு பர்தால ஒட்டி வச்சிருக்கு ஸ்டோனு. பிற அந்நிய ஆண்கள் கவர்வதற்காக உங்களுடைய ஆடைகளை நீங்கள் உடுத்தாதீர்கள் என்று சொல்லி தந்த மார்க்கம், அதற்கு எதிராக பெண்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில நாங்கள் பர்தாவை போட்டிருக்கிறோம். அந்த பர்தாவும் அடுத்த ஆண்களை கவரக்கூடிய ஒன்றமாக. ஆக எங்க வீட்டு பெண்களுக்கு பர்தாவினுடைய ஒழுக்கங்களையும் கற்பொழுக்கங்களையும் இஸ்லாம் எப்படி காண்பித்து தருகின்றது ஒரு விஷயங்களை நாம கற்றுக் கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு ஆண்மகனின் மீதும் கட்டாயமாக இருக்கு. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சொல்வதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பளித்தானோ உள்ளத்தால் விளங்கி வாழ்வில் அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. முழு உம்மத்தையும் வாழுகின்ற காலங்களில் எல்லாம் அல்லாஹு தஆலா கண்ணியத்தோடு வாழ வைப்பானாக. வாழுகின்ற காலங்களில் எல்லா விதமான வலா முசீபத்தில் இருந்தும் இன்னல்களில் இருந்தும் மனக்கவலில் இருந்தும் குழப்பங்களில் இருந்தும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. நஃப்ஸுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வழிகெடுத்து நரகத்தில் செலுத்தக்கூடிய இந்த ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் உலகத்தினுடைய ஃபித்னாவை விட்டும் வல்ல ரஹ்மான் அனைவரையும் பாதுகாப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.